ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனில் பிராண்டில் ராகி சேமியா வாங்கியிருக்கேன். சரி, இன்றைக்கி ராகி சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியாவை நான் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து பிழிஞ்சு நம்ம இட்லி தட்டில் வச்சுருக்கேன். இட்லி பானைக்கு உலை ஊற்றி வச்சுருக்கேன். உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை ஆவியில் வச்சு எடுத்துக்குவோம். நம்ம மூடி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா செய்யலாம். நம்ம ராகி சேமியா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை வணக்கி வச்சுக்கலாம். அதுக்கு வாணால் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ராகி சேமியா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்படி பண்ணும்போது இங்கே பாருங்க நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தட்டை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனித்தனியாக இது பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுடுது, கொஞ்சம் ஆறட்டும். சேமியா, ராகி சேமியா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ராகி சேமியா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நீங்கள் ராகி சேமியா இதே மாதிரி வேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு நீங்கள் தேங்காய் பூ போட்டு கூட சாப்பிட்லாம். சர்க்கரை, தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா வதக்கி நீங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் காரமாக எங்களுக்கு வேணும்ன்ட்டு நான் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கியிருக்கேன். நான் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் இது செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ராகி சேமியா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ராகி சேமியா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.